சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, பவித்ரா மற்றும் இனியாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 இறுதி கட்டத்தை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6, 7 வாரங்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த 6, 7 வாரத்துக்குள்ள உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நெறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா டபுள் எலிமினேஷன் வச்சாகணும். அந்த ஒரு காரணத்தினால இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, சரிகமப நிகழ்ச்சி ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வாரம் யாரையாவது செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ரவுண்ட் இருந்துச்சுன்னா, அதுல யாரையும் வந்து அவங்க வெளிய அனுப்ப மாட்டேன்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வைக்கக்கூடிய அந்த ஒரு ரவுண்ட்ல தான் வெளிய அனுப்புறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி தேவா சார் ரவுண்ட் இருந்துச்சு. அதுல யாரும் வெளிய போகல. அடுத்த வாரம் ஒரு ஆள் எலிமினேஷன். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சாரோட ரவுண்ட் இருந்துச்சு. ஸோ அதுல யாரையும் வெளிய அனுப்பல. அப்ப கட்டாயம் இந்த வாரம் வெளிய அனுப்புவாங்க. ஸோ 2 வாரம் ஆகிப்போச்சு. ஒருத்தர் தான் வெளிய போயிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா அடுத்து ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த தடவ டபுள் எலிமினேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய காரணமுமே இருக்கு. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபைனல்ஸ் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. ஏன்னா சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ்க்கான ஆடிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனல்ஸ்க்காக கூடிய சீக்கிரமே இருக்க ஆட்கள்லாம் வெளிய அனுப்பணும். அந்த ஒரு காரணத்தினாலயும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு. டபுள் எவிக்ஷன் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப வீக்கா இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்னா, ஒண்ணு அறிவழகன், இன்னொன்னு பிரதீபா, இனியா, பவித்ரா இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு. ஸோ இவங்க 4 பேத்துல யார் வெளிய போவா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. நெறைய பேர் அறிவழகன், பவித்ரா இவங்க 2 பேரும் தான் வெளிய போவாங்கங்கிறாங்க. நெறைய பேர் வந்து இனியா அப்படின்லாம் பவித்ரா இவங்கலேருந்து யாராவது போலாம், இல்ல பிரதீபா போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யார் வெளிய போவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தப்பிச்சுருவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த வாரம் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறா, இல்ல கொஞ்சம் மிஸ் ஆகி யார் வெளிய போறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 4 பேத்துல யார் வெளிய போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் சமந்தா கூடிய சீக்கிரமே 2வது திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்களோட இப்ப இருக்கக்கூடிய காதலன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா வட்டாரத்துல முன்னணி நடிகையா இருக்கக்கூடியவங்க தான் சமந்தா. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் நாகார்ஜுனா அவர்களோட பையனான நாக சைதன்யாவ மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க நெறைய படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சிங்கிளா தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில வருடங்களா அவங்க ஒரு ப்ரொடியூசர காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி செய்தி வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சமந்தா அவர்கள் அந்த ப்ரொடியூசர லவ் பண்றது உண்மைதான் அப்படின்னும், அது அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லயே ஒரு கேப்ஷன் மூலியமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னும், சமந்தா அத வந்து ரொம்ப தீர்மானமா இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. முதல் மேரேஜ் தான் சரியில்லாம போயிருச்சு. 2வது மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் லாங் ஹாப்பினஸ தர மாரி இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.